நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு வந்துட்டேன். இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா ஆக்கள், அப்படியே இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா ஆக்கள். அப்படியே நான் நடுவால் கடற்கரைக்கு கிட்ட போய் எப்படி இருக்குன்னு பார்க்க போனோம். வாங்க போய் பார்க்கலாம். கடற்கரை நல்ல அமைதியாக இருக்குது. இப்போ 5 மணி ஆச்சு தானே, வெயில் கொஞ்சம் தணிஞ்சிட்டுது. ஆனால் ஆக்களும் அவ்வளோவா இல்லை. இதே நீங்கள் கோடை காலத்தில் வந்தீங்கன்னா இது வளையா முழுமைக்கும் ஆக்கில் தான் இருக்கு. கீழே வேறுங்க இதான் கடற்கரை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கே நிற்கிறேன்னு ஸ்பெயினுக்கு வந்திருக்கேன். இப்போ நான் என்னுடைய தங்கும் விடுதிக்கு செல்வதாக 3 மணிக்கு தான் செக்கிங் பண்ணலாம். இப்போ ஆனால் போய் பார்க்க போகிறேன். நான் வந்துட்டேன் மேலேக்கே, நீ ரோட்டில் நிற்கிறேன். அப்படியே இன்னுக்கு பாருங்க, என்ன எனக்கு நந்துக்கு பாருங்க வியூவை எப்படி கடற்கரை இருக்கு. சூரியன் உதிக்குது, ஜனவரியில் சூரியன் உதிக்குது. அப்படி இதில் 2 வாக்க எவ்வளவு அழகாக இருக்கு, அம்புட்டு அழகாக இருக்கு. எனக்கு ஹோட்டலுக்கு போய் நின்றுலாம் தண்டி போட்டு மிச்சம் படிக்கிட்டு போய் பார்ப்போம், ஊரை சுத்தம். ஓகே நண்பர்களே, நான் இப்போ எங்கே கடற்கரைக்கு வந்துட்டேன். இதுக்கு போகிறேன்ட்டு எனத்தான் இதுக்கு போய் பார்க்கணும். ஆனால் 3 மணிக்கு பிறகு தான், இப்போ 11:30 தானே ஆகுது. 3 மணிக்கு பிறகு தான் போகலாம்ட்டாங்க. பார்ப்போம் என்ன ஏரியா. ஆனால் கடற்கரை செம்மையாக இருக்குது, சரியான வகையாக எங்களுக்கு. இங்கே விண்ணுக்கு இப்படி கிடக்கிற விடுதிகளுக்கு கொண்டுதான் நிற்க போகிறோம். இதுக்குள்ள ஓகே. அந்த விண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கிடக்கிறது மேலே, எல்லாம் மேலே, அப்படி எவ்வளோ மேலே நல்ல வெயில் இருக்குது. நான் அங்கத்தையே மாதிரி ஜாக்கெட்டை போட்டு கொண்டு வந்துட்டேன், வேர்க்குது. ஆனால் ரூமுக்கு போகாமல் உடுப்பு மாற்றலாது, என்ன சாப்பிடவும் இல்லை. சரி போய் பார்ப்போம் என்ன நடக்குண்டு. 3 மணிக்கு தான் செக்இன் பண்ணலாம் வேண்டாம். அப்புறம் திரும்ப வேறு எங்கே போய் சாப்பிட்டு 3 மணிக்கு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு செக்இன் பண்ணிட்டு உள்ளவோ போகிறேன். 3 மணி மட்டும் வெயிட் பண்ணதுக்கு நல்ல ஆழம் வந்தது. அல்லாட்டி ரோட்டில் தெரிஞ்சிருப்பேன். இப்போ 6வதுக்கு வந்துட்டேன். போய் அறைய பார்க்க வேண்டிய என்ன இப்படிதான் இருக்கு அறையா. இந்த இருக்கு என் நம்பர். இதுதான் நான் நிற்க போகிற அறை. இப்போ அட்டையை கீழே உள்ளுக்கு தள்ளி திறந்தாச்சு. 2219 உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு டிவி, இதுல ஒரு பெட்டு. அப்படியே இதுல நான் நின்றா தெரியும் கண்ணாடி. அப்படியே முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குளியலறை. எல்லாத்தையும் ஆறுலாம் சுற்றி பார்ப்போம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் ரூம், இதுதான் குளியலறை. அது கழிவறை, குளியறை எல்லாம் ஒன்று தான். இந்த சோப்பு லைட் இருந்துக்கிட்டா ஈரமாக கிடந்தா காய வைக்கிறாக்கா. நான் நினச்சேன் நிற்காம பார்த்துண்டு ஈரமாக கிடந்தா காய வைக்கிறேன். அப்புறம் இதுக்குள்ள இந்த திங்ஸ் இருக்குது. டிவி இருக்கா, டிவி வேலை செய்யல. தேநீர் வைப்பதற்கான தேநீர் வைப்பகம், தேநீர் வைப்பாங்கடாக்கு 2 இதுகளும் இருக்கு. நான் யார் வச்சு பிடிக்கிறேன். அப்புறம் இதுதான் படுக்கைக்கான மெத்தைகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூளைக்கு இதில் இருக்கிறாக்கு சப்பாத்து போடுறாக்கு நினைக்கிறேன். அப்படி இதுக்குள்ள திங்ஸ் வச்சு மகா வேர்ட் மாதிரி அடிச்சுட்டாங்க. இப்போ நான் ஒன்று வித்தியாசம் போட்டேன். இதை நீங்கள் இப்படி கலட்டி வார மாதிரி இருக்கும். ஆனால் அப்புறம் ஆணி மாதிரி உண்டாக்குங்க. இந்த ஆணி மாதிரி உண்டாக்கல இதை திருப்ப கொண்டு இதில் பொடியோட சரி இதில் பொடியோட நான் நினச்ச கலண்டு வச்சேன். அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இதை பூட்டினா ஃபுல்லாக கண்ணாடி மாதிரி ஃபுல்லாக கண்ணாடி இருக்கு. இது என்ன வேண்டாம் அடிச்சு கேட்குறாங்க. இதெல்லாம் அடிச்சு கேட்டுனா ஏன் அது சிவப்பு லைட் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் தலை தாண்டிட்டோம். அப்படியே இதில் கொஞ்சம்
பழைய இதுதான் கட்டுற கொஞ்சம் பழசு எல்லாம் இதுக்கான எல்லாம் வேலை செய்தில்லை. அப்படியே இதுதான் நான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு நிற்கிற இடம். இவ்வளோ 6வது மாடி. அங்கே பார்த்தீங்கன்னா கடலாம் கடற்கரை நல்ல வெயில் அடிக்குது இங்கே. அப்படி 2 பேர் இருக்கிறாங்க கதிரவோட்டக்கு. அப்படின்னாக்கு கடற்கரை எல்லாம் கிட்ட போய் பார்ப்போம். இப்போ நான் சும்மா வெளியே 2 காட்டன் இருக்கிறேன். என் நிழல் படுது வெயில் பட்டு. இதுதான் படுக்கையாது. சரியான பழசு கட்டுறாம என்ன சொல்கிறேன், எல்லாம் வேலை செய்யுதில்லை. சிலது எல்லாம் இருக்கான வேலை செய்யுதில்லை. டிவி போடுறோம் பாருங்க. இது டிவி எடுத்து போடுறோம் போடப்படுதில்லை. ஓகே, அதான் இதுதான் அது. இந்த என்னென்ன இருக்குதுன்றது இதுக்கெல்லாம் நான் இருக்கு. அப்படியே ஒரு இவ்வளோ தான். இதில் ஏசி குளிர்கள் ஒரு ரூபாய்க்கு இருக்கு, 20 கிலோமீட்டருக்கு அவங்கள விட்டாங்க. இங்கே அந்த சிவப்பு லைட் இப்போவும் பார்த்திக்கிட்டு இருக்கு. அவள் சொன்னால் 5 நிமிஷத்தால் நின்றுட்டு உண்டு. ஆனால் பார்த்திக்கிட்டு ஏன்டா இது இல்லாமல் என்ன ஈரமாக என்ன பாதுகாப்பு வச்சுக்கணும் சூட்டை. சரி, இனி வெளியில் போய் நான் போய் சாப்பிட்டு வெளியில் போய் போகிறேன். ஓகே, வெளியில் போய் சந்திப்போம். நான் சொன்னது இப்போ பார்த்தீங்கன்னா நான் நடு ரோட்டில் நிற்கிறேன். கடற்கரை இடத்துல நடு ரோட்டில் இருந்தால் நடக்குது. எனக்கு பின்னால் வரிசைக்கு அந்த மரங்கள்லாம் நிற்குதுங்க. முழுக்கலும் வந்த மரம் தான். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இருக்கும் அப்படி தான். முழுக்கலும் வந்த அந்த மரம் தான் நிற்கிது. நான் இப்போ கடற்கரை வாத்தியாரம் கடந்து கொடுக்க அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நிறைய செம்பருத்தி மாதிரி குட்டி செம்பருத்தி பூக்கள் நிறைய இருக்கு. அதே மாதிரி நிலத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் பண்ண கல் நீட்டா பறிச்சுட்டு இதுவும் அந்த செம்பருத்தி தான். கூட செம்பருத்தி மாதிரி தான் கிடக்கு. செம்பருத்தி மாதிரி வாழை மாதிரி. இது அந்த பெனை தின்ன மாதிரி. ஆனால் வேறு உண்டு பெனை தின்ன கிட்டத்தட்ட பெனை தின்ன மாதிரி தான் இருக்கு பார்க்குறதுக்கு. இது செம்பருத்தி தான். இங்கே இந்த மரங்களா நான் சொல்கிற மரங்கள் பெனை தென்னை மாதிரி. ஆனால் பெனை தென்னை இல்லை, பழம் ஒரு அதுன்ற ஒரு வகை தான். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு வந்துட்டேன். இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா ஆக்கள். அப்படியே இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா ஆக்கள். அப்படியே நான் நடுவால் கடற்கரைக்கு கிட்ட போய் எப்படி இருக்குன்னு பார்க்க போகணும். வாங்க போய் பார்க்கலாம். கடற்கரை நல்ல அமைதியாக இருக்குது. இப்போ 5 மணி ஆச்சு தானே. வெயில் கொஞ்சம் தனிஞ்சிட்டுது. ஆனால் ஆக்களும் அவ்வளோவா இல்லை. இதே நீங்கள் கோடை காலத்தில் வந்தீங்கன்னா இது வழியா முழுமைக்கும் ஆக்களாக தான் இருக்கு. கீழே வேறுங்க இதான் கடற்கரை பார்த்தீங்கன்னா. இதான் கடற்கரை. இந்த இது உலம் ஃபுல்லாக கடற்கரை. இந்த நேரத்துக்கு ஃபுல்லாக அங்கே ஆன இருக்கிறதும் கடற்கரை. அப்படி எந்த இருக்கு திரும்பி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிறதும் கிடக்கிறது. இப்போ வெளிச்சம் இந்த பக்கம் மாறபடியா நான் இந்த பக்கம் வச்சு தான் இருக்கேன். அப்படி இதில் வேணுங்க இந்த அமைதியாக இருக்குது. பெருசு அடிச்சு தண்ணியும் அவ்வளோ ஒரு கிளங்கின மாதிரி இல்லை. நல்ல வடிவாக தான் இருக்குது. நீலக்கிழமை இந்த அதுக்குள்ள அங்கே தெரிகிறதும் மேலே தான். அப்படி அங்கால போனாலும் அப்படி தான் நிறைய இருக்கும் போல. அந்த மரங்கள் கிட்டத்தட்ட செட்டப் எல்லாம் ஒரே மாதிரி தான். அங்கே நடந்து போனாலும். ஆனால் அங்கே கொஞ்சம் ஆட்டோ கூட வேறு இருக்குல்ல. இதோடைய பின்னால் இருக்கிற எல்லாம் ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் படுத்து. நான் நிற்கிறதுல இருந்து கணக்க தூரம் இருக்காது. அப்படியே நான் இந்த இருக்கு நடந்தேன்டா என்ன தெரியாது. அதனால தான் நான் இந்த இருக்கு வச்சு அதால இனி நான் அங்கால அந்த கொஞ்சம் போய் பார்க்க போகிறேன். எந்த மாதிரி இருக்குன்னா அங்கால கொண்டே காட்டணும். ஓகே.